வணக்கம். வெல்கம் டு திருமலா டெம்பிள் நியூஸ் சேனல். இன்றைக்கான பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரம்மோற்சவம் 6ஆம் நாள். பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் அன்னைக்கு நம்ம மலையப்ப சாமி எந்த வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாருன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் அன்னைக்கு நம்ம மலையப்ப சாமி ஹனுமந்த வாகனம் அப்படின்ற வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். ஹனுமந்த வாகனத்தில் நம்ம மலையப்ப சாமி ராமராக அலங்கரிக்கப்பட்டு 4 மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். பகவானை தோளில் தூக்கி கொண்டு சேவை செய்கிறவர்களுக்கு சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் ஹனுமன் ராமரை தோளில் தூக்கி கொண்டு போர் செய்வதற்கு உதவி செஞ்சார். அதனால் ஹனுமனை சிறிய திருவடின்னு அழைப்பாங்க. இந்த வாகனத்தில் சேவிச்சோன்னா ஹனுமனுக்கு அருள் புரிந்தது போல பக்தர்களுக்கும் மலையப்ப சாமி அருள் புரிவார்ன்றது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் ஹனுமனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா 7 மலைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மலை பேர் பார்த்திங்கன்னா அஞ்சனாத்ரி. அஞ்சனாத்ரி அப்படின்றது ஹனுமனோட தாய் அஞ்சனாதேவியை குறிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வர்ணரதம். ஸ்வர்ணரதம் அப்படின்னா அங்கத்தேர். அங்கத்தேரில் நம்ம மலையப்ப சாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட 4 மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த வாகனத்தில் மலையப்ப சாமி எல்லா வளங்களும் எல்லா நன்மைகளும் வழங்குவார்ன்றது ஒரு நம்பிக்கை. அடுத்தது இரவு பார்த்திங்கன்னா கஜ வாகனம். கஜ வாகனத்தில் மலையப்ப சாமி 4 மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். கஜ வாகனம் அப்படிங்கிறது யானையை குறிக்கும். அந்த யானை மீது நின்ற கோலத்தில் நம்ம மலையப்ப சாமி காட்சி கொடுப்பார். யானை மீது பல அரசர்கள் எல்லாம் வரதை பார்த்துருக்கோம். ஆனால் மலையப்ப சாமி அரசர்களுக்கெல்லாம் அரசர். அதே போன்ற கோலத்தில் 4 மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த கோலத்தை தரிசனம் செய்தால் நமக்கும் அந்த மாதிரி ஆளக்கூடிய வல்லமைகள் கிடைக்குன்றது ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்க போனோம்னா 7ஆம் நாள் சூரிய பிரபா வாகனம் அப்படின்ற வாகனத்தில் 4 மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.